Hello all. So இந்த வீடியோவில் வந்து CE3405 ஹைவே அண்ட் ரயில்வே இன்ஜினியரிங். ஸோ இதில் வந்து நவம்பர் டிசம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஏ. ஸோ பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து மென்ஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைவேஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஸ்டேட் தி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் அன் ஐடியல் அலைன்மெண்ட். ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் அன் ஐடியல் அலைன்மெண்ட் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. அடுத்த செகண்ட் யூனிட்டில் வந்து ஸ்டேட் தி ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சைட் டிஸ்டன்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் எங்கெல்லாம் வருதோ நல்லா படிச்சுக்கோங்க, சரியா? சைட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. அடுத்து ரைட் தி நீட் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் இன் ரோட்ஸ். ஓகே. அடுத்து தேர்ட் யூனிட்டில் வந்து திஸ் இஸ் தி ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் ஃபார் பேமெண்ட் டிசைன். ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் ஃபார் பேமெண்ட் டிசைன் கேட்டிருக்காங்க. ஓகே. அப்புறம் அடுத்து ஆறாவது கொஸ்டின் வந்து கிளாசிஃபை ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஃப்ரம் ரிஜிட் பேமெண்ட். ஸோ டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து ஃபோர்த் யூனிட்டில் வந்து ரைட் சம் டிஃபெக்ட்ஸ் தட் அக்கர்ஸ் இன் ரயில். ஸோ டிஃபெக்ட்ஸ் இன் ரயில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட் கொஸ்டின் இது, பார்த்துக்கோங்க. அது வாட் இஸ் மென் பை லெவல் கிராசிங். ஓகே. அடுத்து ஃபிஃப்த் யூனிட்டில் வந்து எக்ஸ்பிளைன் ட்ராக் சர்க்கியூட்டிங் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸ்டே தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ராக் மெயின்டெனன்ஸ். ஸோ இதான் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்ட் பி. பார்ட் பியில் 11A வந்து டெமான்ஸ்ட்ரேட் தி ப்ரொசீஜர் ஆஃப் வேரியஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ் ரெக்வயர்ட் ஃபார் லொக்கேட்டிங் நியூ ஹைவே. அந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் கேட்டிருக்காங்க, வேரியஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ட்ரா டிப்பிக்கல் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஹைவே in embankment and cutting and mark the cross sectional elements. Typical cross section of highway. அதை பார்த்துங்க. அடுத்து வந்து செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸாக கேட்டிருக்காங்க, பாருங்கள், தியரியே கிடையாது. A new national highway is to be aligned along a rolling terrain with a ruling minimum radius. If the design speed is 80 km/h, calculate the absolute maximum side distance, intermediate side distance, super elevation, extra widening and length of transition curve. Assume necessary data suitably. ஓகேவா? ஸோ மாடல் சம் பார்த்துங்க. அது 12B வந்து calculate the stopping side distance. Stopping side distance on a highway whose design speed is 100 km/h. If the highway is on a 3% downgrade, assume any relevant data needed. ஓகேவா? ஸோ வந்து இந்த மாடலுக்கு ப்ராப்ளம்ஸ் பார்த்துங்க. ஓகேவா? அடுத்து தேர்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி தி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் ஆஃப் கான்கிரீட் ரோட் வித் மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் ஆஃப் கான்கிரீட் ரோட் வித் மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கேட்குறாங்க. ஓகே. அடுத்து ட்ரா நீட் ஸ்கெச்சஸ் ஆஃப் காம்பவுண்ட் ஆஃப் அ ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் அண்ட் டிஸ்கிரைப் தர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அந்த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து யூனிட் 4ல் வந்து இல்லஸ்ட்ரேட் வேரியஸ் ஜாமெட்ரிக் டிசைன் எலமெண்ட்ஸ் ஆஃப் ரயில்வே ட்ராக். ஜாமெட்ரிக் டிசைன் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ரயில்வே ட்ராக். ஓகேவா? அடுத்தது 14B பார்க்கலாம். If the wheel base of a vehicle moving on a BG truck is 6 meter on 4-degree curves with diameter of the wheel as 1.2 meter and depth of flanges below the top of rail is 3.21 centimeter. Determine the length of transition curve and extra width required to be provided on the gauge and also calculate the shift அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீல் பேஸ் ஆஃப் வெஹிக்கிள் மூவிங் பிஜி ட்ரக். பிஜின்றது ப்ராட்கேஜ் ட்ரக். இது ட்ராக்கு. ஓகேவா? ப்ராட்கேஜ் ட்ராக்காக தான் இருக்கும். ப்ராட்கேஜ் ட்ராக்கு 6 feet. ஓகே. இந்த மாடல் சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 15A வந்து ட்ரா தி ஸ்கெச் ஆஃப் அ ஹம் டைப் ஆஃப் மார்ஷலிங் யார்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஆப்ரேஷன். ஹம் டைப் ஆஃப் மார்ஷலிங் யார்ட் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. அடுத்து 15B வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ரயில்வே யார்டு வித் நீட் ஸ்கெச். ஸோ இந்த டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. அடுத்து பார்ட் சி வந்து 16A illustrate தி நீட் ஸ்கெச் ஆஃப் எ டேர்ன் அவுட் அண்ட் எக்ஸ்பிளைன் தர் ஒர்க்கிங் பிரின்சிபல். டேர்ன் அவுட்னு போன இதில் வந்து டிசைனர் டர்ன்ஸ் கேட்டிருந்தாங்க, இதில் வந்து டேர்ன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எக்ஸ்பிளைன் தர் ஒர்க்கிங் பிரின்சிபல் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து எந்த யூனிட்டு? 5th யூனிட் தான். 5th யூனிட்டு டிஸ்கிரைப் தி ரோல் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் இன் அவர் நேஷ்னல் டெவலப்மெண்ட். இது வந்து 5th யூனிட் தான். ஸோ ரெண்டுமே 5th யூனிட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து நவம்பர் டிசம்பர் 2023க்கான கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.